பேக்ரவுண்ட் இன்னும் பிளாக் ஸ்க்ரீன் செட் பண்ணல. செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ரீசெண்டாக ஒரு ஹாட் டாபிக் ஒன்று போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 118 சைனீஸ் ஆப்பை வந்துட்டு இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. அதில் பப்ஜியும் ஒன்று அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். ஐ மீன் பப்ஜி ஃபேன்ஸுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேன் பண்ணது கரெக்டான விஷயமா, இது ஏன் பேன் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக்க விரும்புகிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியாவில் ஒரு பையன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ஜிக்காண்டி கிட்டத்தட்ட 16 லட்சத்தை செலவு பண்ணியிருக்கான். அவங்க வீட்டுக்கே தெரியாமல் மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ்காண்டி சேர்த்து வச்ச ஒரு பணத்தை மெடிக்கிட் வாங்குறதுக்கு யூஸ் பண்ணியிருக்கான் பப்ஜியில் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஷாக்கிங்கான விஷயம். ஒரு கேமில் விர்ச்சுவலாக ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், ஒரு பைக் வாங்குறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும், இதுக்கு இவ்வளோ பணத்தை செலவழிச்சிட்டு இன்றைக்கி நடுத்தருவில் நிற்கிறான் அந்த பையன். அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மெக்கானிக் ஷாப்பில் சேர்த்து விட்டுட்டு, நீ இனிமேல் உன் லைஃப்பை நீ பார்த்துக்க, அப்போ தான் உனக்கு மணி ஏர்ன் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து விட்டுட்டாங்க. இது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம். இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ கூட இந்த பப்ஜியை பேன் பண்ணல. அந்த பப்ஜினால நிறைய பேர் சூசைட் பண்ணியிருக்காங்க, நிறையா டெத்து நடந்திருக்கு, அப்பையும் பேன் பண்ணல. ஒரு சின்ன பையன் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்துட்டு பப்ஜி விளாண்டு அந்த கேமில் தோற்றதுக்கப்புறம் அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துட்டு இறந்துருக்கான். அப்பையும் இந்த பப்ஜியை பேன் பண்ணல. அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு இந்தியாவுக்கு ஒரு வர்த்தக ரீதியாக ஒரு பாதிப்பு ஏற்படுது, இல்லை வந்துட்டு ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் பார்டரில் ஒரு விஷயம் நடக்குது, அதனால வந்துட்டு பேன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப என்னை பொறுத்த வரைக்கும் தவறான விஷயம். பேன் பண்ணுறதுன்னு முடிவாயிருச்சுன்னா இந்த ரீசனோட ஏகப்பட்ட ரீசன் முன்னாடியே உங்களுக்கு இருக்குது. பட் அதெல்லாம் அவங்க கன்சிடரே பண்ணாமல் அவங்களுக்கு ஒரு பாலிடிக்ஸ் ரீதியாக ஒரு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது மட்டும் இதை பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு வேஸ்டான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். ஸோ பப்ஜியாக இருக்கட்டும், எந்த கேமாக இருக்கட்டும், ரொம்ப அளவாக லிமிட்டாக இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதுதான் நான் சொல்ல வருது. விளையாடாதீங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன், இதை பேன் பண்ணுங்கன்னு நான் சொல்ல போகிறது இல்லை. பட் இது பேன் பண்ணுறதுன்னு முடிவாக இருந்துச்சு அப்படின்னா ஏற்கனவே பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட விஷயம். ஏன்னா அவ்வளோ டெத்து முன்னாடியே நடந்திருக்கு, அப்போலாம் வந்துட்டு கண்டுக்காமல் இப்போ மட்டும் அவங்களுக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படிங்கிறக்காண்டி மட்டும் பேன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். பட் பார்ப்போம், எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப டெம்பரவரியான ஒரு விஷயமா தான் இருக்கும். இதை வந்துட்டு இப்படியே இருக்க மாட்டாங்க, டெஃபினட்டாக வந்துட்டு அப்டேட் பண்ணிடுவாங்க, கூடிய சீக்கிரம் கொண்டு வந்துருவாங்க எல்லா ஆப்பையும் அப்படிங்கிறது தான் என்னோட பர்சனல் தாட். ஆக்சுவலாக உங்களோட பர்சனல் தாட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் பேன் பண்ணது கரெக்டா அப்படிங்கிறது உங்களோட விஷயத்தையும் சொல்லுங்கள். பப்ஜி யூசர்ஸான நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வேக்கப் அப்படிங்கிற ஒரு நம்மளோட சீரிஸ் வந்து நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. ஸோ அதோட அடுத்த பாட்டு வந்துட்டு சனிக்கிழமை ஈவினிங் 6 PM வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கடந்த 2 பாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணுங்க, பாதிக்கப்பட்ட பொண்ணுங்களை மட்டுமே வந்துட்டு டார்கெட் பண்ணி பேசியிருந்தோம். பட் அதை யார் பிளாக்மெயில் பண்ணா அப்படின்னு நாங்கள் ரிவீலே பண்ணாமல் வச்சுருந்தோம். அந்த பாட்டில் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் ஓசினேட். டெஃபினட்டாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். சமமில்லா சமுதாயத்தை ஒழிப்போம்.